மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் தலைமையிலான அதிகாரிகள் குழு சென்னை தியாகராய நகரில் உள்ள பனகல் பூங்காவில் வார்து புயலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். மத்திய குழு தற்பொழுது எந்த பகுதியில் சரியாக ஆய்வு செய்து வருகிறார்கள்? அது குறித்து விரிவா பதிவு செய்யுங்க, சங்கரன். சங்கரன், மத்திய குழு தற்பொழுது எந்த பகுதியில் அதனுடைய ஆய்வை மேற்கொண்டு வருகிறது? அது தொடர்பான கள விவரங்களை பதிவு செய்யுங்கள், சங்கரன். அதாவது கடந்த 12ஆம் தேதி சென்னை அருகே வார்து புயல் கரையை கடந்த போது ஏற்பட்ட கனமழை மற்றும் ஒரு கொடூர காற்றின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. பல ஆயிரக்கணக்கான மரங்கள் கீழே விழுந்ததும், அதே போல மின்கம்பங்கள் சாய்ந்தும் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த 19ஆம் தேதி டில்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து 22,500 கோடி ரூபாய் இந்த நிவாரணம் தேவை என வற்புறுத்தினார். அதோடு மத்திய குழு நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மத்திய உள்துறை இணை செயலாளர் பிரவீன் தலைமையில் மொத்தம் 5 பேர் அடங்கிய இந்த குழு நேற்று இரவு சென்னை வந்தது. தற்போது காலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த பிரவீன் தலைமையிலான அதிகாரிகள் குழு தற்போது சென்னை டி நகரில் உள்ள பனகல் பூங்காவிற்கு, இந்த பனகல் பூங்காவில் அதிகமான மரங்கள் இருந்தன. இந்த புயல் காரணமாக அதிகமான மரங்கள் கீழே விழுந்து ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. இந்த பூங்காவை ஒரு அலங்கோலமான நிலையில் இருக்கிறது. இந்த பூங்காவை நேராக தலைமைச் செயலகத்திலிருந்து முதல் விசிட்டாக இந்த பனகல் பூங்காவை பார்வையிடுவதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள். தற்போது பூங்காவில் உள்ள புயலுக்கு முன்பு இந்த பூங்கா எப்படி இருந்தது, புயலுக்கு பிறகு இந்த பூங்கா எப்படி இருக்கிறது என்பது குறித்து புகைப்பட காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் வருவாய் நிர்வாகத்துறை ஆணையர் சத்யகோபால், அதாவது கார்த்திகேயனுக்கு பக்கத்தில் இருக்காரு. இவங்க 2 பேருமே இந்த பூங்காவினுடைய வரலாறு மற்றும் புயலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் புகைப்பட காட்சியை காண்பிச்சு அவர்களுக்கு தற்போது விளக்கினார்கள். அதேபோல இந்த பூங்காவுடைய வரலாறு எந்த அளவுக்கு கடுமையான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் இந்த குழுவிற்கு விளக்கி இருக்கிறார். சங்கரன், இப்பொழுது அந்த பகுதியில் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படங்கள் குறித்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தற்பொழுது பனகல் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டு வரும் மத்திய குழுவினர் அடுத்தபடியாக வேறு எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லவிருக்கிறார்கள்? இந்த பூங்கா முழுவதையும் சுற்றி பார்க்கிறார்கள். இந்த பகுதியில் விழுந்த மரங்கள் எல்லாம் பூங்காவிற்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தையும் பார்வையிடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து அண்ணா நகர் பகுதிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை பார்வையிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து திருமங்கலம் பகுதியில், அதாவது சென்னையில் முறிந்து விழுந்த மரங்கள் எல்லாம் திருமங்கலத்தில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தையும் நேரில் சென்று அவர்கள் பார்வையிடுகிறார்கள். இந்த பணிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு ஒரு பகல் 1:30 அல்லது 2 மணி அளவில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் இந்த பிரவீன் தலைமையிலான குழுவினர்கள் அங்கு மாநகராட்சி அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை நடத்துகிறார்கள். இதன் பிறகு இந்த மதியத்திற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு வண்டலூர் பூங்காவிற்கு சென்று அங்கு ஏற்பட்டுள்ள ஒரு பாதிப்புகளையும் அவர்கள் விரிவாக ஆய்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கரன், இப்ப தமிழக அரசை சேர்ந்த அதிகாரிகள் யார் யாரெல்லாம் மத்திய குழுவினருடன் உடன் இருக்கின்றனர்? அது மட்டும் இல்லாமல் புயல் சேதம் குறித்த முழுமையான விவரங்களை தமிழக அதிகாரிகள் யார் யாரெல்லாம் அவர்களிடம் தெரியப்படுத்தி வருகின்றனர்? அது தொடர்பான தகவல்கள் சங்கரன். ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அதாவது இப்போ முக்கியமாக வருவாய் நிர்வாகத்துறை ஆணையர் சத்யகோபால் கூட வந்திருக்காரு. அவர் தான் முழுமையா வருவாய்த்துறை சார்பா என்னென்னலாம் அந்த சேத மதிப்பெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் வருவாய்த்துறையினுடைய அவருடைய பணிகள் மிக முக்கியமானது. அவர்கள் தான் இதெல்லாம் அசஸ் பண்ணியிருக்காங்க. வருவாய் நிர்வாகத்துறையுடைய ஆணையர் சத்யகோபால் கூட வந்திருக்காரு. அதே போல மாநகராட்சி ஆணையரும் வந்திருக்கிறாரு. இந்த 3 மாவட்டங்கள்ல இப்ப எந்தெந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலைமை எல்லாம் சத்யகோபால் இந்த டீமுக்கு எடுத்துரைப்பார் அப்படின்னு தெரிகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் விரிவா விளக்கி கூறிட்டு இருக்காரு. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடத்தி அப்போது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா சென்னையில எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது, எவ்வளவு மரங்கள் விழுந்தன, எவ்வளவு கடுமையான ஒரு பாதிப்புக்கு மக்கள் ஆளானார்கள் என்ற விவரங்களை எல்லாம் இன்று மதியம் மாநகராட்சி அலுவலகத்தில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா இந்த சர்க்கிள் டீமுக்கு விலக்கி கூறுவதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.
சங்கரன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய குழுவினரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையை பசுமையாக மாற்றக் கோரி ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மற்ற அரசியல் கட்சிகள் யாரேனும் மனு அளித்திருக்கிறார்களா? அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா மத்திய குழுவினரை? அது மட்டுமில்லாமல் மத்திய குழுவினர் பொதுமக்களிடம் புயல் சேத பாதிப்பு குறித்து ஏதேனும் தகவல்களை கேட்டறிகின்றனரா? அது தொடர்பான தகவல்கள் சங்கரன். அதாவது தற்போது பூங்காவில் வேற எந்த அரசியல் கட்சியினரும் மத்திய குழுவிடம் யாரும் மனு அளிக்கவில்லை. அதே போல பொதுமக்களிடமிருந்தும் அவர்கள் எந்த விதமான மனுக்களையும் பெறவில்லை. முழுக்க முழுக்க இந்த ஏற்பட்டுள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அதிகாரிகள் குழு தான் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு தான் முழுமையா ஏற்கனவே விலக்கி சொல்லியிருக்காங்க. இப்பவும் திரும்ப அவங்க தான் சொல்ல போறாங்க. தனிப்பட்ட முறையில பொதுமக்கள்கிட்ட இருந்து மனு வாங்குவது போன்ற எந்த விதமான ஒரு தகவல்களும் தற்போது வரை இல்லை. அதே போல திமுக தரப்புல ஏற்கனவே மனு கொடுக்கப்படும் அறிவிச்சிருந்தாலும் இங்க இந்த நேரடியாக தற்போது இந்த பனகல் பூங்காவிற்கு எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் யாரும் வரவில்லை. அதிகாரிகள் குழு மட்டுமே மத்திய குழுவிடம் இருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கரன்.